மேம் இப்ப அடுத்த ரெசிபி என்ன செஞ்சு காட்ட போறீங்க? இது என்னோட உருவாக்கின ரெசிபி நான். இது ஆந்திராவோட ஒரு புலுசுன்னு ஒண்ணு இருக்கு, மஜ்ஜிக புலுசுன்னு ஒண்ணு இருக்கு, குஜராத்தியோட ஒரு கடி இருக்கு. அது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் பண்ணுவேன். பாருங்க, ரெண்டு ஸ்டேட்டிங் கலந்து ஒரு ரெசிபி நமக்காக கொடுக்க போறாங்க. நீங்க இதுக்கு வச்ச பேர் என்ன? ஆக்சுவலா பேர்ல நம்ம வேணா வந்து நம்ம இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். ஓகே. கடலை மாவு கடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, தயிர், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம் பருப்பு. சோ ஃபர்ஸ்ட் எண்ணெயில கடலை மாவு வறுக்க. ஆமா, இதுக்கு ரொம்ப வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் போடுங்க, வீட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டிஷ் காமிச்ச மாதிரி இதுல கடலை மாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து பச்சை வாசனை அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து போயிடணும். ஓகே. இத வந்து ரைஸோட நீங்க சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். இப்ப உங்களுக்கு சாம்பார் பண்ண பிடிக்கல, ரசம் பண்ண பிடிக்கல, பசங்க வந்து எப்ப பாரு இதையே தரீங்க அப்படின்னீங்கன்னாக்க நீங்க வந்து இத வந்து ஒரு கடி வித் நார்மல் ரைஸ், நம்ம வீட்டு ரைஸ்க்கு கடி, இந்த கடி பண்ணலாம். ஓகே, இதாச்சு. இப்ப வந்து நம்ம இதை தனியா வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து தக்காளி வெங்காயம் வதக்கிக்கணும். ஓகே. இந்த ஒரு பெரிய கடாயில இப்ப வந்து இது கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் கடுகும் உளுத்தம் பருப்பும். ஒரு ரெசிபிக்குள்ள ஏதாவது ஒரு புதுமை கண்டுபிடிக்கிறது ஓகே. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் ரெண்டு டிஷ்ஷையும் கலக்கறதெல்லாம் வந்து ஒரு அதுக்கு கிரியேட்டிவிட்டி ரொம்ப தேவை. இப்படிலாம் எப்படி மேம் யோசிக்கிறீங்க? இல்ல, கிரியேட்டிவிட்டி பை நேச்சர் வரும். ஏன்னா நான் ஒரு ஆத்தர். நான் வந்து ஒரு பேச பேச எத்தனை விஷயங்கள் வருதுன்னு பாக்கலாம். நான் வந்து ஒரு ஃபிக்ஷன் வந்து ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்கேன். ஓகே. வை மீன்னு சொல்லி, அது வந்து ஒரு ஷெஃபோட ஒரு கதை. ஓ சூப்பர். கண்டிப்பா நம்மளும் அதை வந்து படிச்சு பார்க்கலாம். வை மீ பை ஸ்ரீபாலா. ஓகே. நான் வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயம், இதோட காரமே வந்து அந்த பச்சை மிளகா காரம் தான். இந்த பச்சை மிளகா வந்து கடலை மாவும் சரி தயிர்க்கும் சரி ஒரு நல்ல காரப்பொடியோட இது வந்து ஒரு நல்ல மனம் கொடுக்கும். நான் வந்து ரெண்டு தடவையும் ட்ரை பண்ணிருக்கேன் காரப்பொடி, அதாவது வெறும் வர மிளகா அப்படி போட்டும் பண்ணிருக்கேன். பட் எனக்கு இந்த பிளேவர் வந்து மிளகா போட்டு பண்ற பிளேவர் வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா ப்ராப்ளி இந்த தயிருக்கு வந்து அந்த மிளகா வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால இட் இஸ் காம்ப்ளிமெண்டிங். கொஞ்சம் தக்காளி. வெங்காயம் நல்ல எண்ணெயில வதங்க, மனம் பாத்தீங்க இல்லீங்களா, அந்த காரத்தோட மனம், கருவேப்பிலை அதெல்லாம் வந்து அப்படியே நல்லா இருக்கு. இப்ப வந்து இந்த கடலை மாவுல வந்து நம்ம இது தக்காளி வதங்கறதுக்குள்ள நம்ம வந்து தயிரை மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. நான் இந்த ஃபுல் தயிர் எடுத்துக்கிறேன். ஓகே. கடலை மாவு நம்ம ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப சால்ட் போடும். சால்ட் எல்லாம் வந்து கையில போடும்போது உங்களுக்கு அதோட அளவு வந்து நம்ம கரெக்டா வந்துடும். இந்த கடலை மாவு கடியில வந்து குஜராத்தி ஸ்டைல்ல வந்து சக்கரை உண்டு. சோ நான் அதையும் விடுறது இல்ல. சோ நீங்க சுகர் சேர்க்க போறீங்க. ஆமா, சுகர் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் போடலாம். ஓகே. தண்ணி, இந்த கட்டி இல்லாம வந்துருது பாத்தீங்களா, அதுக்கு வந்து இந்த எண்ணெயில நம்ம வந்து பொறுமையா அந்த இத வந்து கடலை மாவை வந்து வதக்கணும். ஓகே. சோ ஒரு பக்கம் வந்து நல்லா அந்த சைடு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. சோ இந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எண்ணெயில வறுத்து எடுத்தோம் இல்லையா அந்த கடலை மாவு, அதோட வந்துட்டு தயிர் சேர்த்திருக்காங்க. அண்ட் குஜராத்தி ஸ்டைல்ல மேம் வந்துட்டு கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, இவ்வளவுதான் இதுக்கு. சோ பாத்தீங்களா சமையல் எவ்வளவு ஈஸி. நிறைய பேர் சமையலை வெறுக்கிறாங்க. அவங்களெல்லாம் சொல்றேன், ப்ளீஸ் வெறுக்காதீங்க. சமையல் ஒரு கலை. ஆமா, ஆஃப் கோர்ஸ். இந்த திக்னஸ் ஜாஸ்தி ஆச்சுனாக்க நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. பெஸ்ட் வந்து சாதத்தோட நல்லா இருக்கும். அண்ட் ஃபுல் காஸ்ட் பண்ணீங்கன்னா இத வந்து ஒரு சைட் டிஷ்ஷா லைட்டா இருக்கு. ஒரு நாள் உங்களுக்கு ஸ்டொமக் அப்செட் அந்த மாதிரிலாம் இல்ல, ரொம்ப ஹெவியா வேண்டாம் எனக்கு எதுவும் அப்படிங்கும் போது ஒரு ஃபுல் காப் வித் திஸ் கடி
சூப்பர். சோ பாத்தீங்களா கடலை மாவு கடி நல்ல கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. சரி, நீங்க எந்த ரெசிபியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்க மாட்டேங்குது, ஆனா எல்லாமே டிஃப்ரெண்டா புதுமையா இருக்கு. ரீசன் என்னன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ காத்தால எனக்கு பயங்கர அவசரம். அதான் நான் இன்னோவேட் பண்ணிப்பேன். எனக்கு எது ஃபாஸ்டா முடியும் அப்படிங்கும்போது எனக்கு நான் ஆபீஸ்ல 9 o'clock இருக்கணும். ஓகே. சோ அப்போ 2 பசங்களை கிளப்பிட்டு நானும் கிளம்பணும். சோ அதுக்காக இந்த ரெசிபிஸ்லாம் நான் வந்து இன்னோவேட் பண்ணிப்பேன். அது இப்ப எங்களுக்குலாம் யூஸ் ஆகுது. எஸ். சோ கடலை மாவு கடி ரெடி. ஓகே, இந்த பேர் வந்துருச்சு. எஸ், கடலை மாவு கடி. சோ இப்ப சர்வ் பண்ணிடலாங்களா? எஸ், கண்டிப்பா. ஓகே, கடலை மாவு கடி அழகா கலர்ஃபுல்லா வந்து மேம் ரெடி பண்ணிட்டாங்க. சோ நம்ம தான் யோசிப்போம், ஐயோ இந்த ஆந்திராலலாம் இப்படிதான் சமைக்கிறாங்க, இந்த குஜராத் நார்த் சைட் போனா அப்படி சமைக்கிறாங்க. ஆனா அது ரெண்டையும் கலந்து இப்ப சவுத் இந்தியன் ஸ்டைல அழகா மேம் வந்து மணக்க இந்த கடலை மாவு கடி வந்து ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு பெயர் வச்ச பெருமையும் நமக்கு தான். ஆமா. சோ இப்ப என்னுடைய சுவை வந்து எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பிரமாதம் மேம். யூஸ்வலா நம்ம வந்து இங்க மோர் குழம்பு அப்படிலாம் சாப்பிடுவோம், அது வந்து ரொட்டீன் ஃபுட். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது நான் யோசிச்சேன் கொஞ்சமா தான் சுகர் போட்டீங்க, அதனுடைய ஃபிளேவர் தெரியுது. அண்ட் தயிர் வந்து இவ்வளவு கடலை மாவுக்கு இவ்வளவு தயிர் வந்து, ஆனா அதனுடைய ஃபிளேவர் தான் இதுல வந்து தூக்கலா காட்டி கொடுக்குது. தேங்க்யூ சோ மச். வெல்கம் வெல்கம். கடலை மாவு கடி செய்யும் முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு காய்ந்த பிறகு கடலை மாவை சேர்த்து கிளறவும். மற்றொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து தாளிக்கவும். இதோடு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்க்கவும். பின்பு வெங்காயம் சேர்த்து கிளறவும். இதோடு தக்காளி சேர்த்து கொள்ளவும். கடலை மாவு கலவையில் தயிர் சேர்த்து சர்க்கரை மற்றும் மஞ்சள் சேர்த்து நன்கு கிளறவும். தண்ணீர் ஊற்றி இதை வெங்காயம் தக்காளியுடன் சேர்த்து கிளறி பரிமாறவும்.